சிவாய நமக. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வர்றது. அதுல 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க இந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. சிவாய நமகா.
கன்னி ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2026க்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நல்லா கவனிங்க. கன்னி ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது 11ஆம் இடத்திலே, அதாவது லாபஸ்தானம்னு பேர். 11ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானங்க. இப்போ ஒரு கல்யாணத்திற்கு யாருக்காவது ஒரு நம்ம மொய் வச்சு கொடுத்தா கூட 100 ரூபாய் அல்லது 1000 ரூபாய், 500 ரூபாய், 10,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் அப்படின்னு நம்ம கொடுக்க மாட்டோம். அதுடன் ஒரு ரூபாயை சேர்த்து கொடுப்போம். 101 ரூபாய், அதே மாதிரி 1001 ரூபாய், 10,001 ரூபாய், 1,00,001 ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பெரியவங்களுடைய மரபா இருக்கும். எதற்கு அந்த 1 ரூபாயை சேர்க்கிறோம் அப்படின்னா, 10ஆம் இடத்திற்கு ஒன்று சேர்ந்தால் அதற்கு 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதற்கு லாபஸ்தானம் அப்படின்னு பேர். அதான் பெரும்பாலும் நம்ம அதை செய்யும் போது இந்த மாதிரி 1 ரூபாய் கொடுக்குறாது. ஒரு இதுக்கு கல்யாணத்துக்கு வைக்கக்கூடிய அன்பளிப்பான மொய்க்கு மட்டும் இல்ல, பல விஷயங்களுக்கு, குறிப்பா சொல்லணும்னா ஒரு கோவிலுக்கு நன்கொடை தரோம், ஏதோ ஒரு ஸ்தாபனத்திற்கு, ஏதோ ஒரு கைங்கரிய ஸ்தாபனம் ஏதோ உதவி செய்யறாங்க, பல விஷயங்களுக்கு அன்னதானம் போட்டு வராங்க, பல ஆதரவற்றவர்களை ஏதோ பராமரிக்கிறாங்க, ஏதோ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறோம்னா கூட அந்த 1 ரூபாயை வைத்து கொடுக்கும் போது அதற்கு லாபம் ஏற்படும் இல்லைங்களா? அது எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, கன்னி ராசிக்கு இப்போ 11ஆம் இடத்திலே வலிமை அடையுது. அதுவும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி இது ஏற்படுது. ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய 3 தினத்திலே இது ஏற்படுது. இதுல ஒரு யோகம் ஏற்படுது. அதற்கு குரு சந்திர யோகம் அப்படின்னு பேர். உங்களுக்கு அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாபத்தை பன்மடங்கு உயர்த்தும். குறிப்பா சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கும். அதனால வேலை பார்க்குறவங்களே, சுவாமி எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காதா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயமாக உண்டு. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். அதிகப்படியான உழைப்பு உழைத்து சொற்பமான வருமானம் செய்யக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு அந்த சொற்பமா வரக்கூடிய ஜீவிதம் எல்லாம் மாறிடும். இஷ்டமான ஜீவிதம், புதுமா சொன்னா கஷ்ட ஜீவிதம் போய் இஷ்ட ஜீவிதம் ஏற்படும். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது. அதிகப்படியான உடல் உழைப்பு குறைந்து சுமூகமான, அதாவது ஹார்ட் ஒர்க்லாம் போயிடுச்சு, இனிமேல் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ஆரம்பிக்க போகுது. அதிகப்படியான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலம். உங்க ராசிநாதன் புத பகவான், அதான் அவரும் 10ஆம் அதிபதி, அதாவது ஜீவனஸ்தானாதிபதியும் அதே புத பகவான் தான். அவரும் இந்த 11ல சேர்றார். உங்களுடைய விரயஸ்தானாதிபதி சூரிய பகவானும் 11ஆம் பாவத்திலே, அதுல கூடுதலா 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பண்ணுகிறார். சந்திர பகவான், குரு பகவான் உங்களுக்கு கலத்திர ஸ்தானத்திற்கும் சொந்த வீடு வாங்குவதற்கு, வாகனம் வாங்குவதற்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் கன்னி ராசிக்கு யார் அப்படின்னா குரு பகவான் தான். அவரும் இந்த 11ஆம் இடத்திலே செல்லுகிறார். பல கிரகங்களினுடைய அந்த சேர்க்கை 11ஆம் இடத்திலே வலிமையாக இருக்கிறது. அதனால அசகாயமான பல விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். பல வகையான வெற்றிகளை குவிப்பீர்கள். பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த மாதம் கன்னிராசிக்காரங்கள் ஐயனார், ஐயப்பன், சுடலை மாடசுவாமி, கருப்பண்ண சுவாமி, சங்கலி கருப்பன், பேத்தி கருப்பன், இது மாதிரி இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், முக்கியமா இந்த ஆண் காவல் தெய்வங்கள், ஐயனார் சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த காவல் தெய்வத்தை வழிபாடு செய்வது கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை பயக்கும். சிவாய நமஹ.